திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த சூளைமேனி பகுதியைச் சேர்ந்தவர் சரஸ்வதி, வயது 55. இவருக்கு 30 வயதில் சுரேந்தர், 27 வயதில் மனோஜ் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன் கணவர் இறந்த நிலையில் மகன்கள் இருவரும் திருமணமாகி சென்னையில் செட்டில் ஆகிவிட்டனர். சரஸ்வதி மட்டும் கிராமத்து வீட்டில் தனியாக வசித்து வந்தார். மகன்கள் இருவரும் வாரம் ஒருமுறை வீட்டுக்கு வந்து தாயை பார்ப்பது வழக்கம். நேற்றிரவு அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சரஸ்வதியை பார்க்க சென்றார். அப்போது சரஸ்வதி இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்ததும் போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சரஸ்வதி அணிந்திருந்த செயின், கம்மல் என 4 சவரன் நகைகள் மற்றும் செல்போன் ஆகியவை காணாமல் போயிருந்தது. நகைக்காக கொலை நடந்திருப்பதை உணர்ந்த போலீசார் விசாரணையை வேகப்படுத்தினர். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரணை நடத்தினர். பக்கத்து வீட்டில் வசிக்கும் 25 வயது வெங்கடேசன் என்ற வாலிபரை காணவில்லை. வேலை வெட்டிக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்த அவன் சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. அதனால் அவன்தான் கொலை செய்திருக்க வேண்டும் என போலீசார் உறுதியாக நினைத்தனர். அவனை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதனிடையே திருட்டு போன சரஸ்வதியின் போன் சென்னையில் ஆக்டிவாக இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த போனில் தன் சிம்மை போட்டு வெங்கடேசன் பேசி வந்ததையும் போலீசார் உறுதி செய்தனர். செல்போனை டிராக் செய்த போலீசார் மதுரவாயல் பகுதியில் நண்பன் வீட்டில் பதுங்கியிருந்த வெங்கடேசனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடமிருந்து சரஸ்வதியின் செல்போனை போலீசார் பறிமுதல் செய்தனர். நகைகள் எங்கே என கேட்டபோது சென்னையில் ஒரு கடையில் அடகு வைத்ததை ஒப்புக்கொண்டார். போலீசார் அந்த கடைக்கு வெங்கடேசனை கூட்டி சென்று நகைகளை கைப்பற்றினர். தொடர்ந்து அவனிடம் விசாரணை நடத்திய போது சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சரஸ்வதியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டாள். சரஸ்வதி தன் வீட்டு மாடி போஷனை வாடகைக்கு விட முடிவெடுத்துள்ளார். இது வெங்கடேசனுக்கு தெரிய வந்தது. வீடு பற்றி விசாரிப்பது போல நேற்று முன்தினம் இரவு வீட்டுக்குள் நுழைந்தான். பக்கத்து வீட்டு பையன்தானே என சரஸ்வதி நினைத்தார். அவன் வாடகை பற்றி விசாரிப்பது போல பாவலா காட்டிவிட்டு திடீரென கதவை சாத்திவிட்டு நகைகளை பறிக்க முயன்றான். சரஸ்வதி கத்தி உள்ளார். பயந்து போன வெங்கடேசன் அங்கிருந்து இரும்பு ராடை எடுத்து தலையில் ஓங்கி அடித்தான். பிறகு கத்தியால் குத்தினான். இதில் இரத்த வெள்ளத்தில் சரஸ்வதி சரிந்ததும் செயின், கம்மல், செல்போனை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு எஸ்கேப் ஆகியிருக்கிறான் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அடிக்கடி போன் செய்து நீண்ட நேரம் பேசியது பற்றி போலீசார் துருவி விசாரித்தனர். அந்த நம்பரை வைத்திருப்பவருக்கும் கொலையில் தொடர்பு இருக்கிறதா என கேட்டதும் வெங்கடேசன் ஆடிப்போய் விட்டான். அது என் காதலி சார். ரொம்ப நாளா அந்த பெண்ணை காதலிக்கிறேன். அவளுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை சார் என வெங்கடேசன் கூறினார். காதலியுடன் ஜாலியாக ஊர் சுற்ற பணம் வேண்டும், என்ன செய்யலாம் என யோசித்துள்ளாள். சரஸ்வதி தனியாக இருப்பதை பார்த்ததும் கொலை செய்து நகைகளை திருட முடிவெடுத்துள்ளார். தன் செல்போன் ரிப்பேர் ஆகிவிட்டதால் காதலியுடன் பேச முடியாமலும் தவித்தான். அதனால் சரஸ்வதியின் செல்போனையும் தூக்கி சென்றான். கடைசியில் அந்த போன் சிக்னல் தான் கொலையாளி வெங்கடேசனை போலீசிடம் சிக்க வைத்து விட்டது. அவனை போலீசார் திருவள்ளூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். காதலியுடன் ஊர் சுற்றுவதற்காக தனியாக வசித்த பெண்ணை பக்கத்து வீட்டு வாலிபன் கொலை செய்த சம்பவம் ஊத்துக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.